ஹாய், நான் மேகலா. வீண் விரயம் ஏற்படாமல் தடுக்கிறதற்கு வராகி வழிபாடு செய்யணும். எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணினாலுமே அந்த பணம் நம்மக்கிட்ட நிற்காம தேவையில்லாத செலவுகள் வீண் விரயம் ஆகிறத தடுக்கிறதுக்கு வராகி அம்மாவுக்கு பௌர்ணமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வராகி அம்மா ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரம் இருந்தால் அதுக்கு ஒரு மாலை சாற்றணும். மாலை சாட்டுறதுக்கு மஞ்சள் நிற பட்டு நூல் வாங்கிக்கணும். வெற்றிலை, கொட்டாம்பாக்கு, 1 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வெற்றிலையில் 5 ரூபாய் நாணயத்தையும் கொட்டாம்பாக்கையும் வச்சு இந்த மஞ்சள் பட்டு நூலால் மாலை மாதிரி கட்டணும். உங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 11, 21 வெற்றிலை மாலை இருக்கிற மாதிரி சாற்றி வழிபாடு செய்தால், இந்த வழிபாடை மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் வீண் விரயங்கள் கட்டுக்குள்ளே அடங்கும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.